RDX இன்று முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. பிரபல பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் மகனான எஸ்பி சரணுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. எஸ்பி சரண் வீட்டில் வாடகைக்கு குடியிருந்து வரும் சினிமா உதவி இயக்குனர் தர வேண்டிய 23 மாத வாடகை தொகையை கேட்டதால் அவர் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, விவரங்கள். வணக்கம். பிரபல பாடகரும் எஸ்பி பாலசுப்ரமணியத்துடைய மகனுமான எஸ்பி சரணுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதாக KK நகர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை நுங்கம்பாக்கம் காம்தார் நகர் பகுதியில் பிரபல பாடகர் எஸ்பி கல்யாண் சரண் என்பவர் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவர் 2வது தளத்தில் உள்ள வீட்டை கடந்த 2017ஆம் ஆண்டு சினிமாவில் உதவி இயக்குநராக இருக்கக்கூடிய திருஞானம் என்பவருக்கு 35,000 ரூபாய் வாடகை என அவருக்கு விற்றிருக்கிறார். மேலும் அவரிடம் 1.5 லட்சம் ரூபாய் முன்பணமாகவும் பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் திருஞானம் என்பவர் மாதந்தோறும் வாடகை சரிவர செலுத்தாமல் 2 மாதத்துக்கு ஒரு முறை 3 மாதத்துக்கு ஒரு முறை செலுத்தியிருக்கிறார். இதனால் சரண் தங்களுடைய வீட்டை காலி செய்யுமாறு அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். இதனை அடுத்து முன்பணம் கொடுத்த பணமாக இருக்கக்கூடிய 1.5 லட்சம் ரூபாய் பணத்திலிருந்து கடந்த 23 மாதமாக இந்த வாடகைகளை கழித்திருக்கிறார். இதனை அடுத்து கடந்த 30ஆம் தேதி சரண் உதவி இயக்குனரிடம் வீட்டு வாடகையை திருப்பி தருமாறு கேட்டிருக்கிறார். அப்பொழுது திருஞானம் வீட்டை காலி செய்ய முடியாது எனவும் சரணை தகாத வார்த்தையால் திட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் சரண் KK நகர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்திருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் KK நகர் போலீசார் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக இதுபோன்று சினிமா பிரபலங்கள் மூலம் வரக்கூடிய புகார்களை தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் எஸ்பி பாலசுப்ரமணியத்துடைய மகன் சரண் புகார் மனு அளித்திருப்பது தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி. RDX இன்று முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.